பாத்தீங்களா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வடி வேற சாப்பிடுறேன் அலங்கட காடு இல்லங்கட அதான் சொல்லி எங்க நீ என்ன இல்ல சொன்னா நான் கேப்பேன் நான் சாந்தினி இதெல்லாம் ஒவ்வொரு புரிம்பா ஒவ்வொரு பாரா கலந்து கம்பியெல்லாம் போட்டு கிடச்சி ஆள் தானே ஃபிட் பண்ணி கொடுத்தவர் இந்த அடுப்பு சாந்தினிக்கு ஆள்கிட்ட பயங்கர டேலண்ட் இருக்கு வெளிக்காட்டு வெளிக்காட்டுறதும் இல்லை பாவிக்கிறதும் இல்லை கனடா பொடியல் ராப்பா துவாக்கள் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்காங்களாம் வாங்க வருக உங்களோட கை வண்ணத்தை காட்டுங்கள் தம்பி கவிதா நாளைக்கு முழு அழைப்பில வந்துறானோ அப்ப என்ன சொல்லிட்டு வந்தறான் அதான் ஸ்பெஷல் வாங்க நான் பெருசா சாப்பிட சொன்னேன் இங்க வேற அந்த வீடியோல கொண்டு வந்து எடுத்து கிடந்து அவ்வளவுதான் கிடக்கு நான் மட்டும் சவடா மட்டும் பிரிட்ஜி வச்சு நீங்க எடுத்து குடிச்சிக்கல என்ன என்னப்பா ஒரு ரஜ்ஜிய காண கிடக்கு போட்டு சாப்பிடுறாங்க நான் மறந்துடுவேன் தேடி பார்த்துடுறா ரஜ்ஜி என் பேர் தேடி பார்த்துடுறா என்ன போறீங்களே என்ன ஏன் எங்கட வீடியோ முக்கிய பாம் நீ நான் உங்க மூத்த அப்போ இது மிக்ஸ் ரைஸ் ஆனால் சாந்தி இந்த நிகழ்வுகளுக்கு கூப்பிட்டா வஞ்சம் இல்லாம வரல ஏன்னா ஒன்றும் கொடுக்கறதே இல்லை சாப்பிட்டு போறாங்க ஓ சரியா அப்போ இன்றைக்கு வந்து அந்த அண்ணாட பிள்ளைக்கு ஒன்றா வந்து அண்ணாட மருமகளுக்கு அவனா பர்த்டே என்ன யாருக்கு டென்மார்க்ல இருக்கக்கூடிய அண்ணா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்றோம் வந்து என்ன கிஃப்டோ சாப்பாடு சமைச்சதுக்குடா இது அம்மா கொடுக்க சொன்னோம் மரக்கறி ஒன்று ஆசா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம். வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ்கேவியில் வந்து அதாவது எங்களோட சாந்தினி அக்கா வந்து, அதாவது மல்லாவி அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சாரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விதமாக சொல்லலாம். என்ன எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி தந்துருப்பா. லைக் இன்றைக்கு வந்து லன்ச் வந்து எங்களை விட்டால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து நாங்கள் இப்படியான டைமில் கூட வீடியோலையும் நாங்கள் கவர் பண்ணுறேன்னு சொன்னால், இப்படியான டைம்லாம் வந்து எங்களோட அதாவது வந்து எங்களோட சகோதரங்கள் எல்லாம் நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதால் வந்துட்டு இப்போ பழமையாக ஹெல்ப்பிங் அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ போட்டாலுமே கூட வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு செஞ்சு கொள்வது. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அப்பா வந்து ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாராங்க. இப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு போகிறோம். போயிட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கொண்டு அப்படியே அந்த லஞ்ச்லேயும் வந்துட்டு கலந்து கொண்டு எங்களோட சகோதரங்களையும் அப்படியே வந்துட்டு நம்மளை வந்து கதைச்சி கொண்டு பார்த்திங்க சொன்னால் வரப்புறம். ஸோ அதுதான் நிறையா வீடியோவாக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உண்மையிலேயே வந்து எங்களோட சார்வுக்கா அந்த இப்படியான விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து அவள் ஸ்பெஷலிஸ்ட். அது வந்து அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் தண்டை வீட்டில் தண்டை கையால் வந்து சமைச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து சகோதரங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி, அதை விட இன்றைக்கு முக்கியமான விஷயம் ஏஞ்சலுக்கு பர்த்டேராப்பா. நான் அப்படியே கதை போனவா தான் நீ ஞாபகப்படுத்தி விட்டேன். அப்போ வந்து இன்றைக்கி ஏஞ்சல்கிட்ட எத்தனை பர்த்டேன்னு தெரியும் தான். அப்புறம் நான் சொன்ன மாதிரியா இல்லை அது தெரியும் தானே. அப்போ ஏஞ்சல்கிட்ட பர்த்டே, அதாவது அக்காட மகள்கிட்ட மூத்த மகள்கிட்ட பர்த்டே. அப்போ அதுவுமே வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டுலேயும் வந்துட்டு கலந்து கொண்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணம் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதுக்குமே வந்துட்டு போக போகிறோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வீடு தேடி
எங்களோட வீடியோவில் சம்டைம் பார்த்துருப்பீங்க. அச்சுவேலியிலேருந்து ஒரு அக்கா அவரால் வந்தவா. அப்போ அவங்களோட பிள்ளைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த ரத்தம் வந்து லைக் நான் இந்த ரத்தம் ஊறுறது இல்லைன்னு சொல்லி, அது வந்து தலசீமியா இல்லை, அதுக்கு அதில் ஏதோ ஒரு பேர் உண்டு அந்த நோய்க்கு வந்து. அதால் வந்து அவங்களோட 3 வயசு பிள்ளை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அழுதுருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு நாங்கள் போய் பார்க்கணும். இன்றைக்கு முடிஞ்சால் இன்றைக்கு போவோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கோ நாளைக்கோ போயிட்டு வந்துட்டு பார்த்து அவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஆறுதலை வந்து நாங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு முன்னம் அவங்கள பார்க்கறக்குரிய நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்களுமே வந்து செட் பண்ணி கொண்டு தான் போகணும். அதையும் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வந்து நாங்கள் விளக்கிடுவோம். விளக்கிட்டு அப்படியே போகிற வழியிலேயும் அப்படி நம்ம கதைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் நாங்கள் லஞ்சிலேயும் வந்து கலந்து கொள்வோம். கிளம்புவோம் வேணா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து விளக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் கேட்குற வெள்ளனே வந்து ஒரு அண்ணவரால் கேட்டார். அப்போ உங்களோட சௌரங்கள் எல்லாம் இங்கே என்ன தூரத்தில் இருக்கணுமெண்டு மோஸ்ட்லி எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு வேளை யாருக்காச்சும் தெரியல அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இருக்கிற வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுக்கலாம். அதாவது இப்போ எங்களோட வீட்டிலேருந்து ஆரம்பித்தா அப்படியே போய் ஒரு ரைட் சைட் பெண்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் அண்ணாண்ட வீடு வரும், சுமன் அண்ணாண்ட வீடு. அப்படியே நேராக போயிட்டு வந்துட்டு ஒரு திருப்பி ஒரு ரைட் சைடு எடுத்தால் பெரிய கடை வீடு வரும். அப்படியே வந்து நேராக வந்து திருப்பி ரைட் சைடு எடுத்தால் வந்து அனுஷியாக்கா, அப்புறம் வந்து வெள்ளாவியக்கா, அப்படியே நேராக வந்தால் அணுவக்கா, இப்படியே போனால் வந்துட்டு மூத்தானா அப்படியே ஒரு 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 சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் ரவுண்டுக்குள்ளேயே வந்து எங்களோட சௌரங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ நேற்று கூட ஜெர்மனிலேருந்து கதைக்குள்ளே ஒரு சில பேர் எங்கன்னு கேட்டுச்சேன், என்ன மாதிரி இந்தியாவில் வந்து செட்டில் ஆகலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் வந்துட்டு செட்டில் ஆகிறதுல எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே உள்ள அந்த சந்தோஷங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கும், இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் இங்கே உள்ள மாதிரிக்கு கிடைக்குமோன்ற எனக்கு சந்தேகம் தான். இப்போ அங்கே வந்து நாங்கள் ஒரு வகைக்கு குடும்பங்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் இருந்தாலும் வந்து ஊரில் வந்து சகோதரங்கள் எல்லாரோடையும் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்குது. அந்த ஒரு இது கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு சந்தேகம்தான். கூட வெளிநாட்டுக்காரர் சொல்கிற விஷயமும் அதுதான். அதில் ஒரு புது கடை வந்து ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் இருக்குது. ஊருக்கு வந்தே தெரியாமல் இருக்குது. சும்மா சரியாக போய் சாப்பிட்டு எடுத்து போட்டோன்னா இன்னொரு 5-10 பேர் தெரிய வந்து மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டாகும். திறந்து போட்டு பார்த்துட்டு இருக்கோமே கிடையாது எனக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செய்கிற வந்து, அதாவது ஃப்ரீயாக தான் எதுவுமே செய்கிற வந்து, அதாவது ப்ரொமோஷன் சொன்னால் அதுக்காண்டி வந்துட்டு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் விட்டு கால் பண்ணாலும் நாங்கள் போக மாட்டோம். மனசுக்கு பிடிச்சி உண்மையிலேயே நல்ல விஷயத்த செய்கிறாங்க யாராச்சும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அதை ஃப்ரீயாகவே வந்துட்டு எங்களோட வீடியோக்களில் வந்து நாங்கள் செய்வோம். முக்கியமாக எங்களோட கனடா பொடியல் ராப்பா துவாக்கள் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்காங்களாம். அந்த வீடியோ இருக்கா இல்லை அதை அனுப்புகிறேன்னு ஒரு கால் இங்கே டொரண்டோவில் என்ன நினைக்கிறேன் வந்து அது ஒரு கால் ஆட் பண்ணி விடு இந்த வீடியோவில் வந்து. சாரி கவிதாஸ், நீ தானே பார்ப்பேன். அதாவது கனடாவில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் என்னன்னு சொல்கிறது, இப்போ இலங்கை சாப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க போல் நினைக்கிறேன். அதில் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க அந்த வீடியோவில். மேலதிகமான தகவல் வேணுமென்றாலும் நான் வந்து அவங்கள கேட்டு போட்டு வந்து ஆட் பண்ணுவேன். கனடாவில் இருக்கிற எங்களோட சௌரங்கள் எங்களோட சின்ன கடைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாமே எங்களோட பொடியில் தான். ஈவன் குறைநிறையல் இருந்தால் கூட சொன்னால் அவங்க வந்து அதை ஷேப் பண்ணி கொள்வாங்களே. என்ன சொல்கிறது, இங்கேருந்து போனபடி இல்லைண்ணா அங்கே ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்ய வர கிடைக்குள்ள அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ நாங்களுமே வந்து கூடுதலான வீடியோக்குள்ளே கதைப்போம். அதாவது எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு ஆள் வந்து அவங்களோட கடையில் போய்ட்டு சாப்பிட்டு இப்படி கிருஷ்ணாவோட வீடியோவில் பார்த்து வந்து தான் நாங்கள் இங்கே வந்தேன்னு சொன்னாலுமே எங்களுக்கு சந்தோஷம். என்ன அதாவது இப்போ நட்பண்டு நாங்கள் பழகிறக்கு அதை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு
சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நம்புகிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன முறையில் நான் சொல்லியிருக்கேன். அவங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டு இருக்கா அந்த வீடியோ எனக்கு அனுப்ப சொன்னாங்க. அப்போ அனுப்பியிருப்பாங்க. அது ஒருக்கா ஆட் பண்ணி விட்டால் என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் அப்படின்றது பேர் விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு போகலாம். இப்போ நாங்கள் வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. போய் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதே நேரம் என்ன நிகழ்வை குறித்து வந்துட்டு அக்கா இதை செய்கிற அப்படின்றத வந்துட்டு சொல்லுவோம். வாங்கோ ஆத்தாடி ஆத்தாடி என்னப்பா தொட்டு எல்லாம் போட்டு ஆட்டுங்க ஒடிக்க முடியாது பொது வைக் கொண்டுறாங்க இங்கே இதே தாஞ்சு நான் இவே இந்த பார்க்கிங் இருக்கா பாப்பா ஆடி பார்த்தா ஒரு ஐடியா ஆளை பேர எங்களுக்கு 3 காலம் ஒடிஞ்சு தான் 4 போட்டு வச்சுக்க தூண். ஆனால் இது இதை விட நீளம் இல்லை அது. இது இதை விட நீளத்துக்கு 3 காணவாம் தங்கடைக்கு 4 போட்டு வச்சுக்க. இது வந்து இது தூணாது பாக்ஸ் வார் கிணங்கு கொண்ட பாக்ஸ் வார். இது வந்து ரப்பர் தூண்ல கூர்போட் கொட்டிங்க அப்படி என்ன ரப்பர் பைப்புக்குள்ளே வந்து கொங்கிரீட் போட்டு கம்பி வச்சு அந்த கம்பி கடையில் ஏற்றிக்க. மற்றது மேலே போட்டிருக்க வந்து 1.5 1.5 அது 1.5 1.5 பாக்ஸ் வார் மாதிரி தான் கிடக்கு. இது வந்து 1.5 தான் ஒன்று போட இது வந்து இல்லை 1.5 ஹால் வரும்போது இல்லை அதுதான் உண்டு. அது தொங்க வளர்ந்து வாங்குறாம்பல 1 1.5 1.5 சி 2 வரா 1.5 தான் 1.5 என்ன தெரிய அளவுகளை 1.5 போட்டுட்டு நடுவு கால் 1 போட்டிருக்காரு. ஆனால் சமையல் செட்டப் கேசியல் கார்டு போடுவியா? ஆல் ரெடிமேட் ஆள் நேற்று செஞ்ச ஒரு வீடியோவில் போட்டது. ஆள் செஞ்சது இதால் செஞ்சு கொடுத்தா நேற்று. ஆனால் உண்மையாக பெரிய டே ஆள்கிட்ட நிறைய திறமை இருக்குடா. பயங்கர டேலண்டான ஆள்ரா. சின்ன கேஷன்றதா வீடியோ வாங்கல நேற்று. இதெல்லாம் ஒவ்வொரு புரிம்பா ஒவ்வொரு பார் கலந்து கம்பியெல்லாம் போட்டு கிடச்சி ஆள் தான் நேற்று ஃபிட் பண்ணி கொடுத்தவர். இந்த அடுப்பு சாந்தினிக்கு ஆள்கிட்ட பயங்கர டேலண்ட் இருக்கு. வெளிக்காட்டு வெளிக்காட்டுறவங்க இல்லை பாவிக்கிறவங்க ஏன்னா பாவிச்சா நல்லா வந்துடும் கடையால் பாவிக்கிறீங்களா வெளியில் போலி சட்டை வடிச்சான். மற்றது இது வந்து அவளுக்கு கொஞ்சம் பெரிய சமையல் செய்கிறோடைய ஹெல்ப் ஆகும் வந்து அந்த கார் இஞ்சி பேர் இதுக்குள்ளே இதுக்கே 2 கார் விடலாமேடா. விடலாம் 2 3 நெருக்கி அடிச்சா 3 விடலாம் போலக்கு. மட்டும் விடலாம். அப்போ எங்கடா இன்னும் இல்லை மேடா எங்கட இன்னும் இல்லை வேணும் எல்லா தொங்கலான போட்டால் விடலாம் படிவா. எங்களுக்கு சும்மா ஒரு வேனும் ஒரு காரம் போடுற மாதிரி இருந்தால் காணும் தானே சும்மா நோமலா பேசிக்காக வந்து மற்ற ஆள் மேலே தாரம் அடிச்சுக்காரு. என்ன அங்கே என்ன அந்த அது தவறும் சரி வரடாப்போ. ஆனால் ரப்பர் சீட் வந்துடா இப்போ அப்படி வெயிலா இல்லை இருக்கும் புல்லா. அதுதான் ஆவரேஜ் வெயில் ஆகிறத விட நான் சொல்ல அடிக்கும். ஆனால் அவங்கள அதுக்கே தான் செஞ்சுருப்பாங்க. நீல சீட்டை அடித்தா வெப்பத்தை உள்ளுக்கு விடாமல் தான் இருக்கும். அது எப்படியும் எது போட்டாலும் மாற்று தான் அவனுக்கு கொஞ்சம் தகர வண்டா அப்புறம் என்ன சாமான் கூட போகுது. இது என்ன கலர் தகர வண்டு அடிப்பாராக்குங்க? நீலமா நீலமா நீ ஒழுங்கான இதை கிளப்பிப்பா நேரம் இங்கே இருந்து வாங்க நீலமா தான் கிடக்கு. சரி பார்த்தா தான் உண்மையாக தெரியும். நீலம் தானே அது அதே அப்புறம் பார்க்குறது டவுட். ஆள்கிட்ட வீட்டுக்கு கேமரா கும்போமாடா அப்போ இங்கே உயர்ந்த கேமராவில் இது சுழல் பந்து கணக்கு கேமரா இருக்குடா போகுது ஒன்றுக்கு. சரி வாங்க நான் சாப்பிடுவேன். அளவில் பார்ப்போம். என்ன வெண்டைக்காதே டெக்கரேட்டா? அது வந்து காமன் டெக்கரேஷன்டாப்பா, ஜென்ரல் டெக்கரேஷன். அது இங்கே வேறப்பா ஒங்குண்டு ஓடுபட்டு தெரியல பார்த்தாங்களே ஆகல் டெக்கரேஷன் நடக்குது. செல்லக்குட்டி வந்து வேலைக்கு வந்தது முட்டை உடைக்கிறாண்டி உடைச்சி வச்சுக்கிறேன். அது முடிவுங்க. இது எங்கே அணுவில்லையே
ஏஞ்சல் பர்த்டே இல்லைண்டே இந்த மற்ற எனக்கு ஒரு சந்தேகம் இன்றைக்கு இந்த கொலஸ்ட்ராலை பார்க்கலாம் என்ன சாப்பாடு சூப்பர் அதே பார்க்கணும் நினைச்சாலும் பார்க்கல மிஷின் ஒன்று கொண்டு மாட்டாங்க ஃபங்க்ஷன் கொண்டு மாட்டாங்க சரியா கதையா இது அப்ப சாப்பாடு சூப்பராண்டா என்ன இப்ப யார் போட்டு தரேன்னு எல்லாரும் போட்டு சாப்பிடலாம் போட்டு சாப்பிடலாம் இந்த சாந்தியை கூப்பிட்டு உட்காந்து அவனை பற்றி ஒன்று பொக்குண்டு அக்காட்ட அனுப்பிட்டு வர சொல்லுங்க பொக்குண்டனும் பயங்கர ரவுடி ஆயிட்டான் என்ன பாருங்க பொக்குண்ட இங்க நின்றா அப்ப அனுபவங்க ஓ அதான் பால் குழம்பி கொண்டு இருந்தது வாங்க வருக உங்களோட கை வண்ணத்தை காட்டுங்கள் இது அனுபவங்க நீங்களே போட்டு சாப்பிடலாம் அப்படியே அதான் ஓ போட அப்புறம் போடுங்க நீங்க போடுங்கப்பா உங்களோட சரி சார் ரைஸ் ரெடிமேடா இல்லாட்டி செஞ்சோ செஞ்சு ஆமா வந்துட்டாள் சாப்பாடு வழியா தான் இருக்கு சரியா நான் நல்ல சொன்னால் நல்ல சாப்பாடு நீங்கள் சாப்பிடலாம் பாப்போமையா சாப்பிட செல்லக்குடி கேக்குகளோட வருதுடாப்பா ஆக்கள் அடவுளே அடி யாரு அவளங்கடி ஓ சோடா கொண்டு அமைச்சர் என்ன விடா காட்டிக்கிட்டு இருக்கா நான் வைக்கப்படுறாள் என்ன முட்டையை கரண்டி எடுத்து வைக்க ஓ புற நீட்டில் இவ்வளோ நேரம் இடையான கவனிக்கவே இப்போ முட்டையை கலந்தையா இருக்கிறீங்க குழம்பு இருக்கும் குழம்பில்ல வந்த பிள்ளை சிஸ்டம் அடி பிறந்தாள் பார்த்துக்க உனக்கா இன்னைக்கா ஓ நான் மறந்துடுவேன் நீங்கள் அதான் விடுங்க அந்த இது செல்லபடி சாப்பிட்டியா அம்மா வேறா உன்ன குழம்பு வெறும் குழம்பு கொஞ்சம் விடுங்க அவர் எடுப்பா ரைட் அக்னி ஆயிட்டாங்கடா வெங்காயமா அவன் அது கவனம் போட்டு பிளாஸ் அக்னி இன்றைக்கு வெங்காயம் சாப்பிடலாம் ஏன்னா கடுமை சாப்பாடு தும்மும் சாப்பாடு மணியாக தான் கிடக்கும் போல என்ன குழம்பு அப்படி காணு குழம்பு கூட சாப்பிட மாட்டேன் அவை கனகால கண்டு மகளே சாப்பிடுறது அவன் அதுகள் செய்வான்டான் என்ன நண்டுலாம் கிடக்கு ரைஸ் முந்தி இருந்தா கொஞ்சம் துண்டோல் வந்துக்கும் போல நண்டுலாம் கிடக்கு ரைஸுக்கு விரும்பாடு கருங்கெல்லாம் இருக்கு நினைக்கல சாப்பாடு பா மணி சூப்பராக கிடக்கு சாப்பாட்டா சாந்தியானோ கைவண்ணம் சொன்னல ஆக்கள் இறக்குறது ஓ மிக்ஸ் ஆயிட்டு அப்ப இது மிக்ஸ் ரைஸ் இப்போ அவர் கிட்டு கூட கிளம்பிங்க வரல ஏஞ்சல் இப்ப அவசரப்பட்டீங்க அப்போ நாங்கள் பெஸ்ட்டாக சாப்பிடுவோம் சரி நாங்கள் பெருசாக சாப்பிட்டா இன்னும் சாப்பாடு இந்த டேஸ்ட் வெளியில் வந்துக்குமா சொல்லி அதுதானே சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா நான் சொன்னா நீங்கள் சொல்ல தேவையில்லை ஆறு சமையல் வெள்ளம் வந்து ஆ, சாப்பிடு, சாப்பிடு. தண்ணி,
ரைஸ் அத்தை காணியம் என்ன ஆகும் ஒரு கல்லில் 2 மாங்க அதுதான் ஏஜென்ட் பர்த்டேக்காக செய்யதா இருந்தப்பறம் இது செய்கிறாண்டா அப்புறம் அதோட அம்பிட்டா காய்ச்சி அப்பா சோடாவா பெரியவனா இருக்கா? சாப்பிடும் என்னடா அப்பா இது? என்னடா? ஏஞ்சங்க தனியா நிக்கிறாங்க அவை சாப்பிட்டு ம் 2 அவன் போன சொல்ல நீ சாப்பிட்டே அதான் அவனுக்கு கதவுலங்கல்ல அப்படி சாந்தி நீங்க ரைஸ் போட்ட நீ நல்லா ஒரு நாள் இல்லை டேஸ்டாக கிடக்கு அது சீஃபுட் எனக்கு போறீங்க ஓ கதையண்டா நீ சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்ல கதை வருது கதை வருது கதை கொஞ்சம் ஏன்னா சாப்பாடு இல்லையா கதை பா கூட அப்படி ஆப்பா இறையும் கேட்டான் அந்த இதுகள் எதுவும் அந்த என்ன ஆவி குடிக்க என்ன கொடுக்குற நீங்க அந்த மென்டோலோ கேட்டா முகத்தில் அடிங்க அந்த பெப்சி குடிச்சான்டா இதோட 4 முறை குடிச்சா சரியாயிட்டாடே விஜயரா. எனக்கு பிடிச்சி ஏய் அதை எடுத்துறது போடுறா சாப்பிடு நீ உள்ள போறீங்க. சீஃபுட் ரைஸுக்கு நண்டு போட்டதுனா தான் பாக்குறேன் சீ ஃபுட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியாம நல்ல கடலுக்கு இருக்குது நண்டு போட்டே ஓதிடா பட்டி அதுதான்டா இதை எடுத்து போடுது அவருக்கு கூட ஜிக்கலாம் எனக்கு எடுத்து போடுறாரு சோடா அதுல ஒண்ணு மங்கட கூட இல்ல மடங்க மேடம் மடங்க வாங்க கூமா உள்ள பண்ணிக்க சரி வாங்க எல்லாம் பிடிச்சிட்டு போட சாப்பிடுங்க உண்மையா நல்லா இருக்கு நீங்களும் சமைச்சது கண்டிப்பா நீங்க சமைச்சா சொல்லிட்டே ஆகணும். என்ன யார் சமைச்சு துப்புரா நல்ல இது என்ன கோதாரி எப்பதே சாப்பிடு கொள்ளையாட இங்க வாரப்பா பர்த்டே சாப்பாடு அந்த அப்பா ஒன்றும் சொல்லவே இல்லை அப்பா சொல்லுவார் கடைசியில். கலகலன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பசங்க அப்பா கடைசியில் சொல்லுவார். அப்பா இருந்த அப்பாவோட எல்லாரும் கதை நல்லா இருந்தால் நீங்க அந்த சாப்பாடு நல்லா கிடைக்கிறாங்க அவங்க சாப்பிடத்தான் இதை வந்து ஏஞ்சல் தங்கானு பஸ்ஸில் மற்றாடி இப்போ எந்த ஒரு நிகழ்வுலேயும் அந்த நிகழ்வை செய்தால் பெருசாக கதைக்கிற உறவு தானே என்ன லாபம் வேறு தம்பி சொல்லுவாங்க மெயின் பர்த்டே கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்துட்டீங்க வந்தீங்களா பேரு வேக்கனுடைய அதை நீ அந்த ஆள் போட சொல்ற கொஞ்சம் வாங்கி சொல்லுப்பா காணிக்கிறா பர்த்டே இவ்வளோ ஐட்டம் தான் குழம்பெல்லாம் விட்டாச்சு சரி அப்படியே சாப்பிடுவோம் அப்போ அது பர்த்டே சாப்பாடு ஆனால் ஏஞ்சல் ஏமாட்டே கம்மியாக்க எல்லாரும் நாங்கள் ஒரு லஞ்ச் எடுத்துக்கொள்வோம் அவ்வளோதான் எல்லாம் வெளியே யாரு? சரி சாப்பிடுவோம் சந்தோஷம் நான் இங்கே இருக்கிறோம் நீ அவனை தான் காட்டு காய்க்கிறேன் நாங்கள் பிரச்சனை அங்க காட்டி பிடிடா நான் நீ காட்டி பிடி அங்க நான் வேகம் ஷூட் பண்ண போனோம் மே வீடியோ வாண்டா அவ்வளோ பக்கம் இருக்கு அப்படில ஏன்னா வீடியோவில் இருந்தால் வடிவா சாப்பிட்டு கொள்ளாது ஏன்னு கேட்கலே மூக்கால வழிய சாப்பிடணும் இல்லை அதான் பிரச்சனை ஆனா இப்ப அவனுக்கு கொஞ்சம் மென்டோல் எல்லாம் பிடிச்சா போல ஆளுக்கு இப்போ நின்றுடுது நின்றுதா நீங்கள் ஃபுல் கவனிப்பேனே நான் வேற ம் வந்து சுடுதண்ணியே வைப்பான் ம். வச்சுட்டு எங்கே அந்த சாமான் கொண்டாங்க ஒண்ணுவேன் சாகம் கொடுத்தே இல்லை அவங்களால நான் பேரில் மண்பெரியில் வருவேன் வடிவேலுக்கு எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் எல்லாம் வடிவில்லாட்டு நாங்கள் போட்டு தான் சாப்பிடுவோம்
இல்ல அப்பா எனக்கு வந்து அப்பா பெருசா அந்த என்ன சொல்லுவா சில அரிசி ஆவியா அப்பா வந்து ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அப்பாவோட ரிவ்யூ போட்டேன்னு ஸோ அதனாடி வந்து நான் ரொம்ப ஹாப்பி. அதங்க கொண்டாடுங்க போடுறேன் இப்போ அதங்க. அப்ப அவர் இருக்கிறது இப்ப வாய்க்க சாப்பிட்டு அட இதே நான் சொல்றேன். கதை கொடுக்கலாம் கொடுத்தா சரி கட்டம். ஹலோ சொல்ல போடும் கொஞ்சம் கூட குடிச்சு போட்டு வையா, குறைய குடிச்சு போட்டு வச்சா இல்லை விட்டு வச்சா நான் குடிச்சுவேன். காலமே இந்த வத்தாளப்பழ ஜூஸு அடித்து கவையாக சொன்னோம் எடுத்து குடியேண்டு ஓண்டாப்பா அதோ சொல்கிறேன். நான் காலையில் வத்தாப்பா ஜூஸ் அடிச்சு விளையாண்டதை வச்சு விட்டு அக்கிட்ட குடிச்சவா பார்த்துதான் கேட்க நான் சொன்னேன் அக்கிட்ட சொல்லி இப்போ சொன்னேன் நான் விளையாண்டதுக்கு அடித்து வச்சிருக்கி எடுத்து குடிடான்னு சொல்லி அது தண்ணி ஜாமான் நான் குடிச்சா தடிமலாகி போட்டுருமோண்டு ஓட்டு நான் மட்டும் கவனா மட்டும் பிரிச்சு வைக்க நீங்கள் எடுத்து குடிச்சிக்கிறேன் என்ன ஓ எனக்கு பச்சா தெரியாது இப்போ புரிச்சுக்க பச்சா வீட்டு அப்போ விட்டாரு தெரியாது நான் மட்டும் நான் அவன் குடிச்சிட்டான் நான் குடிச்சிட்டேன் அவன் குடிக்கிறேன் தண்டு தானே கொண்டு வச்சவன். ஓ அப்ப நீ குடிச்சு அவன் முதல்ல குடிச்சிட்டாங்க கவிதாசு ஒன்று ரெண்டு வச்சவன் ரெண்டு ஒன்று நான் குடிச்சான் ஒன்று அக்னி குடிக்க மாட்டேன் அப்ப ஒன்று நீங்க குடிச்சுக்கோங்க. அக்கினி சொன்ன நீங்கள் குடிச்சாண்டு நான் காணவே கண்ணால கண்ட சாட்சியா அவன் நிக்கிறானேப்பா. ஆறு சார் அதுவும் நீங்க பிரிச்சுட்டு கதவை தான் எடுத்தீங்க. அங்கே கதவை துறக்க நான் எடுக்க ஒரு நாளும் கதவை திறக்கவே இல்லையே. நான் மேலா நான் எடுக்கிறேன் அந்த கதை தாங்கி காட்டினேன் எனக்கு. ம் அது அப்ப அப்பா எடுக்கலையா? என்னப்பா அது என்னப்பா இங்கே போனது கப்பலில் இருந்து வருங்க. ம் யோசிப்பா இந்த ஜூஸுக்குள்ள அதாவது பிடிவிடக்கூடிய ஜூஸ்லேயே எவ்வளோ விளையாட்டா பிடிவிட அவ்வளோ வேலையை செய்வாங்க. சொல்ல போட்டேன் பாரம்பரம் சரியாக போகிறதாமோ அவருக்கு கழிவை சாதனை நாய்களுக்கு உண்டாப்பா நேபுனிரா பாடி இருக்கா எப்படி சாப்பாடு இன்றைக்கு தான் எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா இப்போ யாரோ படாத கை ஒன்று பட்டுக்கிடா இப்போ சாப்பாடு கண்டே. நான் நினைக்கிறேன் நேற்று செஞ்ச புது அடுப்பு தான் வேலையை கொடுத்துச்சு. அது சாதனி அந்த குழம்பு இப்போ கொண்டான் இல்லை 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 எடுத்து வந்த மாதிரி இருந்து இல்லையோ எடுத்து வந்தேன் கவலைப்பட போறேன் எடுத்ததா சரி இந்த அடுத்து வந்து இல்லை எடுத்ததா சரி நான் முதல் எடுக்க இருக்கிறேன். ஓகே ஓகே போத்தீங்களா ரெண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வடி சாப்பிடுறேன் அதுவும் கூட நான் காடையில் எங்க எங்க நீ என்ன இல்லாத சொன்னா நான் கேட்பேன் தான் சாந்தினி. அப்ப இது எது வந்து நினைத்து சாப்பிடு இது உருளைக்கிழங்கு பொரியல் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எங்க அப்ப வடிவா கறிய வச்சுக்கலாம் நீ கொஞ்சம் குறை நிறைய இல்லாம ஏன் இப்படி எங்களை கெஞ்ச வைக்கிறேன் போட்டு சாப்பிடுறாங்க. ஏன் நேற்று அடே வேற தேடி பார்த்துடுறா தேடி பார்த்துடுறா ரஜ்ஜியம் பேர் தேடி பார்த்துடுறா காணும் உடம்பு என்னப்பா ஒரு ரஜ்ஜியை காண கேபி ஓட்டா கூட அடைக்கிற ரோட்டில் ஆக்கிற காடு அங்கே கெஞ்சினே இந்த ரைஸுக்கு இந்த மூட்டாயிரம்ப்பா மூண்டாயிரம் என்ன ஆகிரியா கிடக்கு தம்பி கவிதா என்ன சொல்லிட்டு வந்துறான் அதான் ஸ்பெஷல் வாங்க நான் பெருசா சாப்பிட சொன்னேன் குண்டக மண்டக குண்டக அப்ப சொன்னா நிகழ்வுக்கு சொல்லி இவனல்ல சொன்னவன் சாப்பாடு தான் குறைக்க போறேன்னு என்னுடைய கைப்பே ரைஸ் குடிச்சிருக்கு தம்பி
எப்ப அது அன்றைக்கு காலையில் இருந்தீங்க எப்ப இப்போ நீங்கள் போய் சாப்பிடுங்க அதுதான்டா அப்பா கவனிங்க கடப்படி சவுத்து போட வர வர போட்டு சாப்பிடுங்க அது வந்து அது சோறு கறியாக எடுத்தோம்டா கறி கொண்ட அங்கே இல்லை நான் பார்த்து தான் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை முட்டி எடுத்துட்டு போறோம் பாருங்க இல்ல முட்டை வைக்க விரும்பி இல்லை மெனமாக தான் செஞ்சுருக்காங்க ஓ உண்மையாக தான் சொல்லியிருக்கா எனக்கு அப்படியே நீங்கள் சாப்பிடுறது இவ்வளோ அந்த மெனமாக செஞ்சு நான் சாப்பிடுறேன் சாப்பிடுங்க ஓ நான் வந்து ரெஸ்ட் பண்ணி சொன்னேன் இங்கே வேற அந்த வீடியோவில் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தோம் ஒரு மணி முதல் கிடந்து அவ்வளோதான் கிடக்கு ஒரு மணி காடு ரெண்டு பேருக்கு பார்சலா கொடுத்துறோமா பாவைக்கு முட்டி எடுத்து கொடுத்துட்டு வா எடுத்து கொடுத்தோம் சரி அப்ப தெரியாது ஆனா இது மசாலா போட்டு சில எனக்கு வீடியோ ரிப்பேர் தான் போடுன்னு சொன்னாங்க இதை காணுமா காணுமோ சோடா இருக்கு மஞ்சள் சோடா மெரிண்டா கடந்துருதான் தானே இப்போ என்ன சோடால் அப்படியே இல்லை குடியா நான் நல்லா குடிக்கிறேன் தம்பி நான் அவன் திருப்பி எடுத்தா காட்டா மரியா இல்லையா ஒரு கிளாஸ் கவுட்டு மெட்டாவுக்கு வந்து ஒரு இவன் விலாசத்தை பாருப்பையா பாருங்க ஒரு கிளாஸ் கவுட்டு கூட மெட்டாவுக்கு என்னது கவுட்டு கொடுத்தீங்க நான் அதுக்காக சொல்ல இல்லை ஒருத்தரோட கொடுத்தா நான் கணக்காக குடிச்சுடுவேன் தான் கிளாஸ் கவுட்டு கூடாது இல்லை பாசம் வந்து இல்லை இது பாசம்னு சொல்லு இது வந்து கணக்காக கொடுக்கணும் வந்து அம்மா உங்களுக்கு முட்டை ஆகுற மாதிரி காண்டி அதுதான் சங்கதி அது வந்து பாசம் தானே அம்மா கோடி போடும் கொலஸ்ட்ரால் எவ்வளோங்க ரேஞ்சு யார் பெற்று பேட்டு நான் இன்னும் மடிக்கிறேன் ஓ அது தெரியுமா எனக்கு உண்மை உண்மை இல்லை கறியும் நல்லா இருக்குது சோறும் நல்லா இருக்குது யார் வீடியோ எல்லாரும் செஞ்சா அப்ப உண்மையா வந்தா சொல்லி ஓ அதான் அக்கா மூட்டை காடு எதுவும் கல்யாணம் பக்கத்துல ரைஸ் சொல்லுங்க இதுல வந்து எல்லாரும் ஹை பாவம் அடங்கிடுமா இந்த வரிசையோட செய்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிகழ்வுகள் வர கிடக்கு ஓ அப்போ நாங்கள் கூப்பிடலாமே வேலை அதான் அதுக்காக தான் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் யார் யாருன்ட்டு போறதுக்காக லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா பிழைச்சி கொஞ்சம் போகிறாங்களே கேன இதோட 3000 போட்டு வந்துட்டாங்க வீட்டு வேலை நடக்குதோ வேலையிலையோ ஓ ஏய் அப்படி இருக்கும் தெரியுதா ஆத்தே வெயில் அது ஓண்டாப்பா இந்த நேரம் பேச்சில் ஓடும் அது தெரியல இது தெரியல என்ன போகிறீங்களே என்ன இதான் எங்களோட வீடியோட முக்கிய பாவனி தானே உங்கள் மூத்த இப்போ கொண்டு என்ன குழப்படி கூட வாங்கேன் புறப்படியெல்லாம் அழைப்பாங்க ஒழும்பினோம் நித்திரியாது ம் அதுக்கு வெயில் வைக்க அப்போ ஏஞ்சல்ட பாட்டி எடுத்ததுக்கு 5 மணிக்கா நைட் சாப்பாடு உழப்ப இப்படி அழைப்பு விடக்கூடாது இருந்தாலும் டைம் இருந்தாலும் கடமைக்கு நீங்க கடமையை செய்திருக்கோம் அவள் இப்போ உள்ள அந்த சண்டேல் பொருளாதார பேச்சு கருத்தில் ஒன்று சொல்கிறாள் சுட சுட நல்லா அவளாச்சும் டைம் இருந்தா வாங்கன்ற அண்டை குட்ட பிறந்தாங்க நீ பிறந்தாங்கன்னே சொல்லலே போன வருஷம் மணி அண்டை கேட்டா என்ன என்ன காய்ச்சலோ கவிதாஸ்தமிழ பிறந்தாங்க நடந்தது ஆடையா 4 நம்ம நிக்க மாட்டேன்ப்பா அந்த மாதிரி இருப்போம் போலாம் ஏன்னா நிக்க மாட்டே இருக்கும்
கவலையாக கூட 4ஆம் மாதம் 4ஆம் தேதி நிற்க மாட்டேன் நான் இருப்போம் புரியல பிறகு என்ன ஈஸ்டர் பிரச்சனை நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் சாந்தி இந்த நிகழ்வுகளுக்கு கூப்பிட்டா வஞ்சம் இல்லாம வரல ஏன்னா ஒன்றும் கொடுக்கறதே இல்லை சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்டு போகலாம் படிவா சாரி ஆளாண்டு விட்டு விட்டு சாப்பிடுதா அது வந்து அந்த நீர்ஜான மாதிரி இருக்குண்டே அக்கம் பக்கம் எல்லாத்தாலையும் காத்து வருதுதாப்பா ஆட்டாளையும் பாட்டாளையும் வளைஞ்சு போயிருந்தாரு ஃபுல் சப்போர்ட் தானே அதோட கூட ஷர்ட்டுக்கு இன்னும் அடிக்கும் காத்து இடவல் கூட அதான் அதை போட்டு வந்தேன் வெயில பரவாயில்ல காலம் சாப்பிடா பிடிச்சாச்சு இது ஒரு 9:10 வரை நிற்கும் எனக்கு அங்கே சும்மா ஒரு சரியா படியெல்லாம் கட் பண்ணிட்டான் நீ புற பாடிய புற சாந்தின்ற பாடிய கேட்ட நீ ஹவிதாஸ் அக்னிட்ட போய் சொல்றாள் கழிவு வந்தா தாங்க உண்டு அப்ப அக்னி சொன்னான் கழிவு வேணுமெண்டா தாரன் கழிவு தரையிலாண்டு அவள்கிட்ட போய் கழிவை கேட்குறிய நீ கழிவு தர மாட்டேன் கழிவித்தாரன் விளங்குதா கதை குட்டி பொண்ணு குட்டி அப்ப என்ன யார் அந்த கிஃப்ட் யாருக்கு இப்போ கொடுக்குறேன் இந்த நிகழ்வுக்கு இதுக்கு கொடுக்கறது சின்ன எனக்கு தெரிஞ்சா நான் கேட்குறேன் சத்தம்மா பின்னேரம் இந்த கதை வராய் பின்ன இந்த கதையை மாரி ஆகவே நிற்க வந்த இடத்துல நான் நினைப்பேன் சாரு அப்ப டிக்கெட் போடுவாங்க 3 மணிக்கு அது எல்லாம் போயிட்டான்டா நான் செட் பண்ணி விட்டேன் அப்போ நீங்கள் பின்ன நிற்க மாட்டீங்கன்னு செட் பண்ணி விட்டேன் நோக்கு அது அவளுக்கு தெரியும் எல்லா விஷயம் நேற்று என்னோட காய்ச்சவள் அப்போ ஜிஎஸ்ஆர்த்தை மாற்றி கொடுத்துட்டு வா தடிமல் கேட்டா அவனு தான் நினைக்கிறேன் அப்ப கேக் வெட்டுறக்கா படிக்கலையே நான் இப்போ ஏஞ்சல்ண்டா நான் கேட்க விட்டேன் இருந்தாலும் தாத்தாட ஒரு பிளஸிங் அவள்கிட்ட இன்னும் வரையில இல்லை ஆ பத்திரி சுத்தி ஏஞ்சு இந்தியோ ஓ ஏஞ்சல் நகை போட போறீங்க ஓ அட ஏஞ்சலுக்கு ஓ அப்ப ஊஞ்சலுக்கா கேட்க விட்டுறா இஞ்சி அப்ப இல்ல அதுல மேசையில வச்சு அந்த தமிழ் தங்காட பர்த்டேக்கு அப்பன்றைக்கு ஏஞ்சல்ட பர்த்டே தானேப்பா சரி என்ன பாவா கொண்டு சொல்லி கேக்க கட் வர போறோம் இப்போ இந்த சாப்பாடு யார்கிட்ட இது செஞ்சது இது தமிழ் தங்காட பர்த்டே என்ன இந்த பேர் எல்லாம் ஒரு வில்லங்கமா கிடக்கு ஆ தமிழ் இல்ல தவின் தங்கா இல்ல தலித் தங்கா தலித் தங்கா அன்னைக்கு பனி என்னன்னா பெனியன் தலைவினி நான் பேர் அப்ப நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களாம் எல்லாரும் அந்த பேர் சொல்ல அப்ப இந்த வாட்டி வந்து சோடாவே சொல்லியா பேயா துளிர் ரெண்டுவோம் நல்லா இருக்கும் துளிர் மாதிரி உள்ள வளரட்டும் அப்ப அது வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் அமைஞ்சிருக்கு ஏஞ்சல்ட பர்த்டே பாருங்க எல்லாரும் ஒன்று கூடி எல்லாம் இங்கே சாப்பிட்டு அவளுக்கு மேல அந்த கேக்கை கட் பண்ணிக்க கண்டிப்பா வந்து சந்தோஷப்படுது இப்ப எனக்கு 2 கேக் கட் பண்ணின மனுஷன் அனுமாக்கலாம் அங்க ஈவினிங் டைம் அவை வெட்டி விடும் இப்போ வரேன் துளிர் தங்காவுக்கு கொஞ்சம் வெட்ட போறீங்களா ஓ இப்ப வெட்ட போறோம் ரெண்டாவது எங்களுக்கு வேலை உங்களோட ஆடையில் அங்கே அனுப்பி போட்டீங்க ஓ அப்ப நல்ல சாப்பாடு சந்தோஷம் நாங்க போனோம் பாக்குறவங்க ஓ அந்த மாதிரி நான் இப்போ எங்களோட வீடியோவில் நான் உன்னைய குறையா காய்க்க மாட்டேன் அது வந்து மெயினாக நிறைய பேர் அவரும் பார்ப்பேன் இந்த வீடியோட நான் சொன்னேன் சொல்லுவா எடுத்து ஆன்சர் பண்றீங்க நானும் எப்போ எடுத்து வரேன் எனி டைம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அதான் புள்ள எந்த இடத்துல தான் என்ன எடுக்கிறது ஒரு காடுக்கு சொல்லு சரி அப்ப கடைப்பிடிங்க நீங்க என்ன ஒரு காடுக்கு சொல்லி எப்போ எடுத்து வரேன் சொன்னேன் தான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அதான் புள்ள அதான் ஒரு காடுக்கு சொல்லுது ஒரு காடு தான் காய்ச்சிட்டே இருக்கலாம் அப்படியே ஒரு இடத்துல என்ன எடுத்துக்கொண்டே ஒரு வாட்டி ஒரு ஆன்சர் கொடுத்தா சரி நீ கேட்க மாட்டேன் அவன் அவ்வளோ அது காணாது காணாது கொஞ்சம் நேரம் நான் சாப்பிட்டு நீ சாப்பிடல இல்லை நீ சாப்பிடுங்க இப்போ ஆனால் அக்கனே வைப்பான் அவங்க வைப்பான் இல்ல உப்பு போட்டு அவன் கதைப்பான் அதாவது அனுப்பின சாப்பாடு கதை வரும் ஆனால் பகிர விடாது இந்த நிலைமையில போய்கொண்டே இருக்கேப்பா ஏதோ சோடா மாதிரி பச்சை தண்ணி மாதிரி அப்ப இப்ப இதுக்கு முதல் முட்டையா இருக்கு ஆனா அநியாயமா ஒரு குற்றச்சாட்டை வச்சு விட்டாங்களே இப்ப அவங்கள அந்த ஜூஸை நீங்கெல்லாம் குடிச்சோம் அக்கினி எப்படி விளையாட்டு நல்ல விஷயம் தான் எனக்கு என்ன ஆள்கிட்ட ஜூஸ் எடுத்து காலையில் குடுறான்ட்டு இல்லை அது ஊத்த பஞ்சு ஆளுக்கு விளங்கோ அப்புறம் ஊத்தி கீத்தி கப்புகளில் வச்சு ஃப்ரிட்ஜிಗೆ வச்ச உடனே எடுத்து அடிச்சு போட்டு நீங்க குடிச்சோண்டு தானே எப்படி கதை ஓ தெரிய மாட்டேங்குது தெரியும்
ஜூஸ் அடிக்க வேண்டாம். சரி அப்போ இப்போ நாங்கள் மகாராஜா ஜூஸ் எடுத்து ஓ அது குடிச்சாச்சு. அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம். உண்மையிலே வந்து நன்றி. என்ன சொல்கிறது, அம்மா வந்து டெய்லி சமைக்கிறவான் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் இப்படியான விசேஷங்கள் வரைக்குள்ள ஸ்பெஷலி அந்த டென்மார்க் அண்ணா உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, அவரை எங்களில் வந்து ஒரு அதிகம் அன்பு வச்சுக்கிறேன்னா சொல்லணும். பொதுவாக இப்படியான நிகழ்வுகளுக்குள்ள ஏழை எளியதலுக்கு வந்து ஆக்கள் கொடுப்பாங்க இல்லை, அவர் அதுகளையும் கவர் பண்ணி கொண்டு அதே நேரம் அதுகளை செய்யக்கூடிய வந்து எங்களுக்குமே வந்து உண்மையாக வந்து இப்போ இப்படியெல்லாம் வந்து எங்களை செஞ்சால் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் சரி யார் செய்கிறாங்களோ இல்லையோ இது வந்து நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து செய்யும்போது வந்து அது ஒரு சந்தோஷம். ஸோ வந்துட்டு அந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அண்ணா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். வந்து அதாவது எங்கள் எல்லாரையுமே வந்து உண்டா வந்து இணைச்சொல்றத்தை வந்துட்டு சந்திக்க வச்சு இப்படியான நிகழ்வுகளில் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த என்ன சொல்கிறது போசணமா முக்கியம் கட்டாயம் பார்த்தியா. அப்போ எங்களோட எல்லாட்ட ஆசீர்வாதம் வந்துட்டு அவருக்கு வேணுமென்னு சொல்லியிருக்கிறாராம். அந்த வகையில் சந்தோஷம். சர்மியக்கா வர ரைஸ் முடிஞ்ச மாதிரி காய்ச்சாங்களே என்ன குதாரியா சாப்பாட்டுக்கு வருவாங்க. ஆனால் உங்களோட நிறைய பேர் தான் சாப்பிட்டு மற்ற பேருங்க மானங்க எந்த கடையில் கராச்சிலையா? நீங்கள் எங்கே வாரி இருப்பேன் என்ன இப்போ பள்ளிக்கு முடியுனே கொண்டு விட்டேன் பள்ளிக்கு. உங்களே முடிஞ்ச செமினார் நீங்க எவ்வளோ சமைச்சீங்க? இல்லை அவாண்ட கையுண்டே படையில ஏண்டா வாராக எல்லாரும் நான் தான் சமைச்சேன். அப்போ அவன் சொல்லுவாண்டு பார்த்தேன் நான். சர்மியக்கா வந்து பேவஸ் பருத்தித்துறை வடைக்கும் அந்த பைத்த மணியாத்துக்கும் தான். ஓ ஓ கதை தந்துவா அவா அந்த அம்மா ஓ அவ சொன்னா வீடியோ எடுத்து அப்படி காய்ச்சி சொல்லி மரியா இல்லைன்னு அவா ஒரு பகுதியா என்ன 2000 ரூபா வரைக்கும் 3000 ஆட்டோ காசு சுட்டு வந்து எடுத்துட்டு வருவா. அப்படியா உள்ளங்கள் இருக்கக்கூடிய தான் இந்த நாட்டில் இன்னும் மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. அதுக்காண்டி இப்போ மழை இல்லைன்னு காணியாக்கினி. இது பங்குனி மாதம், பங்குனி வெயில் உச்சியில வீச பங்குனி மாதம். அப்போ இன்றைக்கு வந்து அந்த அண்ணாட பிள்ளைக்கு ஒன்றா வந்து அக்கா ஆருக்கு பார்த்து அந்த அண்ணாட பிள்ளைக்கா இருக்கு சர்மியக்கா ரொம்ப ஆருக்காக்கா உண்மையா மனச்சாட்சியில இந்த குண்டலாங்கல்ல உணர்ந்து கொண்டு போனா என்னண்டாப்பா என்ன இருந்தாலும் என்ன என்ன இப்படி மூட்டையில உணர்ந்து வடிவா போடுங்க எங்களுக்கு தெரியுங்க. என்ன சும்மா சாப்பிட. அப்போ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு போறீங்களே சரி நல்ல என்ன கேடா அவன் சாப்பிட்டு மிஞ்சினா என்ன எல்லாம் நீ இல்லையா அவரு போட்டு கொண்டு போன முறையும் அப்படித்தான் மிஸ்டர் சுமேனும் கவிதாஸ் தம்பியும் அந்த சாப்பாடுல வந்து சரியா மிஸ் பண்ணப்பட்டேன்னு நான் சொன்னேன். இரவு கொண்டு போய் சாப்பிட வேண்டும் சொல்லி அப்ப மிஸ் பண்றாங்களையும் பார்த்து சொல்றாரு அவர். இந்த முறை வந்து கவிதாஸ் தம்பி சாப்பிட்டு நம்ம ஒரு சந்தோஷம். அதை விட அது அண்ணாட மருமகளுக்கு அவனா பர்த்டே அவருக்கு பிள்ளை என்ன என்ன யாருக்கு அவரு மருமகள் நீ கேட்டது கடவுளே மருமகண்டே அண்ணாண்ட கொட்டானே ஓமோ அண்ணாண்ட கொட்டே மருமகளா அண்ணாண்ட கொட்டே மகள் இல்லை அடி ஒன்றில் அக்கா தங்கச்சின்னு அப்படித்தான் அப்போ உதுவா எனக்கு தெரியல. சரி அப்போ நாங்கள் பெழுக்கிட்டு போய் காய்ச்சணும். காலை வந்தாங்க நிலைமை எப்படி இப்போ பார்த்துக்கீங்களே அந்த சின்ன பிள்ளைய கொண்டு வந்தாங்க அப்போ அழுதும் போட்டா சின்ன பிள்ளை தானே உண்மையிலேயே நான் இப்போ வயதான எல்லாமே உயிர் தான் இல்லைன்னு இல்லை.
வயதான ஆக்கள்கிட்ட விஷயங்கள் ரெண்டு வரைக்கும் ஆக மிஞ்சி போன அமௌண்ட் வேண்டாம் கொஞ்சம் நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு கொள்றது. ஆனால் சின்ன பிள்ளைகளுடைய வெயிட் பண்ணிடுறோம். அவர் நிமிஷம் போடுவார் காடிக்கிறேன்னா சர்மியக்கா டக்குன்னு ஃபோன் கையில் எடுத்து ஓடுவோம் ஓடினிக்கா இல்ல அதுதான் சொல்றேன் உலக ஆள் தொடங்க போகல என்ன அதுதான் எக்ஸ்ட்ரா கிச்சன் போடுவோம். இல்ல நான் முன்னமே யோசிக்கிறேன் தெரியுமா வீடு பழுதா போயிருது. இல்ல நாங்கள் இப்ப உண்மையா நீங்க சொன்னது வீடு பழுதா போயிருது. அந்த டாய்லெட்டும் ஒரு இதுவும் வந்து நாங்கள் இப்ப எக்ஸ்ட்ரா கிச்சனும் எக்ஸ்ட்ரா பாத்ரூமும் எக்ஸ்ட்ரா டாய்லெட்டும் போட்டு தான் போடுவோம். அது இடம் இருக்குதான் போடுறேன். மற்ற எக்ஸ்ட்ரா பெட்ரூமும் கொஞ்சம் போட்டு விடுவோம். ஏன்னா வீடு பழுதா போடுமே இல்லையா. அப்ப முன் வீட்டை உடைக்க வச்சிருந்தாலும் சரிங்க. சரி வர பையன் காடுமே கொண்டு போடாப்பா இது அவனுக்கு தானே மானுக்கு தானே அவன் எப்படி சாப்பிடுவான்னு எங்களுக்கு தெரியும் தானே. 7 மணி நேரம் நீங்க சாப்பிட்ற ஹோப்பியை காட்டுங்க அம்மா. அதை காட்டுவா அம்மா. 7 மணி திடீர்னு கிச்சன் ஞாபகம் வந்து இல்ல அந்த பொது வீடு முடலா கட்டுறீங்க வீட்டுக்கு வீடு இல்ல உண்மை கதையப்பா. உண்மையா ஒரு நோமலா ஒரு கிச்சன் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய இல்லாம அதுக்கு சமைச்சு சமைச்சு எல்லாம் இதா போயிடும். ஒரு சிலர்ல கூட ஊத்த விடல சாப்பிட்டு அதோட வீட்டுக்கு வந்து விராடம் இல்ல அது வந்து இவன் வந்து நிறைய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இல்லையப்பா ஒரு நாள் ஃபங்க்ஷன் நடந்தாலும் வந்து ஒரு வருஷத்துக்குரிய ஊத்த வந்துருமெண்டா அந்த கதை. இப்ப வேப்போ கோயில்ல வந்து சின்ன பிள்ளை சாப்பிட்டுட்டு அதுல பிள்ளைங்க கீழே கொட்டுங்க சமைக்கல கொஞ்சம் மூத்தியல் வந்துடும். அப்படி ஒரு பக்கத்தால வேற மாதிரி இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல அது உண்மை கதை. எக்ஸ்ட்ரா பெரிய வீடுகளுக்கு வந்தா கட்டாயம் எக்ஸ்ட்ரா கிச்சன் ஒரு வித்தியாசமா மோட்டர் ரூமுக்கே ஒரு சைட் ஆச்சு சமைக்கலாம். அதுக்கு வச்சு கிடைச்ச காத்துதான் ஏன்னா பெருசா தான் கட்டிக்கிறேன் மோட்டர். வெளியில சமைக்க மாட்டேன் வெளியில எடுக்க மாட்டேன். அவாக அந்த சமையல் போகவே கொஞ்சம் தெரியுமாப்பா. வீட்டுக்கே வெளியில கிச்சன் போட விரும்புறேன்டா இந்த சமையலால வீடு பழதா அது உங்களோட சமையலாலே இல்ல. எந்த சமையல்னா பெரிய சமையலால நீங்க கொடுத்துட்டு போறீங்களே. சரி அப்ப விளக்கிடுவோம். இது ஆடி காட்ட போறீங்க எதுவும் கடைசியா ஆடி காட்டு ஆடுவோம் நடுவோம் ஆடுவோம் ஆடுவோமா ஆடுவோமா சாந்தினி நான் போட்டு வரேன். போயிட்டு வரேன். மிக்க நன்றி சாப்பாட்டுக்கு எல்லாம். வந்ததுக்காக நன்றி. மற்றது என்ன இந்த இது சாப்பாடு காசு போட்டேன் எப்பாரு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுருந்தாப்பா இதான் என்ன கிஃப்டோ சாப்பாடு சமைச்சதுக்குடாப்பா அப்படி இது அம்மா கொடுக்க சொன்னோம் மரக்கறி ஒன்று ஆசா இல்ல அவள் வந்து கிஃப்ட் கேட்கிறாள் இல்ல ஆனா வீடியோல வந்து அப்படியே இல்ல அவன் ஃபங்க்ஷனுக்கு 2000 ஞாபகம் வந்துட்டுது. 1400 ரூபா மீன் 600 ரூபா கடையில். சரி இதோட யோசிச்சு பாருங்க. நானும் இங்கே வந்தேன் உங்களுக்கு இல்ல அவ செய்யற ஏன்னா காலமா கொண்டே தந்த சைக்கிள் ஓட்டினதே மெண்ட வைப் பண்ண கடை போட்டா தானே 100 ரூபாவே விளையாட்டோம். அப்ப அப்ப அம்மா செய்யற சரி என்ன பாய்ச்சா இன்னும் பாய்க்க கூடாதுன்னு அவ யோசிச்சிருக்கா இல்ல. ரைட் அப்ப நாங்கள் இப்போ போவோமே. ரைட் பாரம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மூண்டு சிவராஜ் கரெக்ட் சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க. உண்மையிலே அந்த சாப்பாடு விஷயத்துல சர்மியாக அடிக்க ஆடில அதுக்குள்ளேயும் பாரு. சரி அதுக்குள்ளேயும் பாருங்க.
அவன் ருசிக்கு பசிக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் சின்ன வயசு அப்படித்தான் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் இப்போ அங்கே வந்து நின்று இல்லைனாலே விளாங்கும் அவன் சாப்பாடுகள் அவன் இதெல்லாம் விளாங்கும் உங்களுக்கு கிட்ட நிற்க மாட்டேங்குது அப்புறம் நிக்க மாட்டியா யோசிச்சு சும்மா காய்ச்சோன்னீங்க சரி சரி ரைட் வாரம் போயிட்டு சந்தோஷம் தம்பி வாரம் போயிட்டு தேங்க்ஸ் அவனை காட்டிட்டு வா எங்கட கேமராமேன் உலகம் எடுத்து எங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சு அவிக்கிச்சே ஒரு முட்டையோட கூட அவிச்சா விட்டேன் பேண்டா அதுக்கு ஒரு மனசு வேணும்டா வாடா உடனே வந்து வேணும் பாருங்க இந்த விரத்து பிள்ளையாங்களே ப்ரோக்ராம்கள் வருது இல்லப்பா ஏஞ்சல் டே பர்த்டேக்கோ என்ன ஏஞ்சல் டே பர்த்டேனா நீங்கள் யார் ஏஞ்சலுக்கு அப்பப்பா அப்பப்பா இல்லை அம்மப்பா அம்மப்பாண்டே நீங்கள் தான் கொடுக்கவே நான் என்ன நாங்கள் வேலையை போகிறோம் நீங்கள் கவனிச்சா தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்போ நாங்கள் போய் கொடுப்போம் தானே நீங்களும் இங்கே நீங்கள் வர மாட்டீங்க நீங்கள் வர்றது நம்ம அது நான் தான் செய்வோம் நான் ஆக்கினேன் இப்போ நீங்கள் அவனை கொடுக்க போறீங்க ஓ இப்போ நீங்கள் உடனே கொடுக்குறேன்னு சொன்னால் அவ்வளோ அது பெரிய பெரிய எடுவையில் தேவையில்லை அன்றைக்கு பற்றி கும்பாந்தது என்ன என்னதான் இப்போ போகுதான் எல்லாத்துக்கும் அந்த கையம் நீங்கள் போகிற மட்டும் இதை கொடுங்க அப்புறம் நான் வந்து கொடுக்குறேன் இது என்ன கொடுக்குறது இப்படித்தான் மற்ற எம்பளை வச்சு விட கொடுத்துருங்க யார்கிட்ட கன்ஃபியூஸ் ஆகிடு வேறு அவளுக்கு தெரியும் தம்பி இப்படி கொடுக்க மாட்டான்னு அப்படி என்ன கொடுக்குற அப்படி இல்லாட்டி நீ வந்து செய்ய போறான்னா சரி ஆண்டாடே இதே ஒரு எம்பளை வச்சு கொடுக்க பேர் எழுதா அப்படித்தானே பஞ்சம் போராக்கள் நிறைய பேர் இப்போ இது வந்து விளையாட்டு தான் இப்போ நாங்கள் அப்படி குடாம விட்டால் பிரச்சனை இல்லை நான் குடாம விடுவேன் நீ வந்து செய்வியன்றா சரி இல்லை இல்லை மற்ற உங்கள்கிட்ட இப்போ காசு இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இல்லை நான் கொண்டு வீட்டை போய் வருவியா வீட்டை போய் ஜிஎல்லாம் போனால் அப்போ ஒரு 5000 கொடுத்துருங்க சரி ஓகே பாய் 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 சரி வாரம் போய் எடுத்து கொண்டு அவளுக்கு எடுத்து கொடுங்க மறக்காவே ஏண்ணா காடுண்ணா அவ்வளோ சும்மா இது பண்ணி சாப்பிடுவோம் என்னடா இப்போ கூட கையாரம் ஆனால் தந்தனண்டா அப்புறம் பெட்ரோல் அடிக்க பொருளாக தேவைப்படும் எனக்கு அப்போ நீங்கள் எடுத்து வீட்டை எடுத்து கொடுங்க சரி ஃபங்க்ஷன் நாளைக்கும் இருக்கு யாருக்கு நாளை எனக்கு அது உங்களோட ஃபங்க்ஷனோ எங்களோட ஃபங்க்ஷனோ பிறந்த நாள் பிறந்த அது உங்களோட ஃபங்க்ஷனோ எங்களோட ஃபங்க்ஷனோ எந்த ஃபங்க்ஷனும் இல்லை உங்களோட என்னக்கா நீங்க பார்க்கணும் அதான் நீங்கள் நட்புகளை வளர்க்குறாங்க நாங்கள் சரி பாப்பா இதே வாங்க பாப்போம் மறக்க அவளுக்கு 5000 கொடுத்துருவோம் ஆள் தானே இப்போ இல்லாடம் போகிறது வண்டியோ அப்போ அதால் வந்து ஆள் வந்து முதலே எல்லாம் காய்ச்சி செட் பண்ணி அது பண்ணின்னு போய் தெரியாது அந்த நேரங்களில் அப்படி இப்படி தானே அப்போ இப்போ போனால் கொஞ்சம் கொடுக்கக்குள்ள ஒரு சந்தோஷம் தானே இனி நாங்கள் வரன்றதும் சொல்லி கொண்டில்லை தானே இதுபோல் அதால் ஆள்கிட்ட சொல்லிவிட்டா ஆள் கொடுத்து விடுவேன் கரண்ட்டுக்கு பேனல் போர்ட் செட் பண்ணுறதுக்கு 2.60 லட்சம் சாரி 2,60,000 பண்ணுவாங்க பேனல் போர்ட்டு அந்த பேனல்லாம் எல்லா கனெக்ஷன் பேனல்ண்டா அந்த ஃபுல் கண்ட்ரோல் அந்த சுவிட்சுகள் வரும் மெயின் சுவிட்சுகள் மற்றும் இந்த சேஞ்ச் ஓவர் அதாவது இந்த கரண்ட் இல்லாட்டி வந்து இன்ஜினுக்கு சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் ஓவர் மற்ற அந்த மீட்டர்கள் இண்டிகேட்டர்கள் எல்லாம் சேர்த்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து சில்லர்கள் போட்டுனா அதில் லைனுகள் அந்த அது எல்லாம் கொஞ்சம் தெரியும் அந்த விளக்குங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி வரும் கண்ட்ரோல் ரூம் அப்போ நாங்கள் அந்த முன் ரூமை கண்ட்ரோல் ரூம் ஆக்க சரி அப்போ அதுக்குள்ள கேமராவோட டிவியும் மற்ற இந்த பேனலும் பூட்டி அதுக்கு ஒரு சின்ன டிவியும் பூட்டி விட்டா சரி ஒரு என்ன இது இல்லை அது ஒரு ரூம் தான் இல்லை ஈவன் அது கிடந்தாலும் பிரச்சனை இல்லைடா அது சிவரில் கிடக்க போகுது அது பேனல் போட்டும் மேலே அந்த கேமராண்ட அந்த இதுவும் பெரும் வந்து அதோடு சேர்த்து அதுக்கு ஒரு சும்மா கட்டில் போகிறோன்னா போட்டு விடலாம் ஒரு சின்ன இதாக ரூமா இது அது யூஸ் பண்ணலாம் அது தேவையை பொறுத்துப்பா இப்போ பிரச்சனை இல்லை இப்போ என்ன நேரம் சரியாக்கினி 2:15 என்ன 2:15 என்றால் அந்த அச்சுவேலி பிள்ளைய போய் பார்க்கலான்ட்டு இல்லை ஆனால் அந்த பிள்ளைய போய் பார்க்குறேன்னு சொன்னாடாப்பா வளமையாக 20,000 கொடுக்கணும் நானுமே தெரியும் நான் எப்பயுமே போய் செய்கிறது கூட தான் கொடுக்குறது வந்து அப்போ 20,000 சொன்னால் லண்டன் அக்காண்டு ஒரு 20,000 கிடக்குது அதை வந்து அதை கொடுத்தும் அது பரவாயில்ல முற்காசு தானே சும்மா
ஒரு இது வீடியோ கார்டு செய்கிறது தானே வந்து கொடுக்குறது தானே, பிறகு நல்ல ஹெல்ப்புகள் வரும் தானே. இருந்தாலும் அவங்களோட இப்போ முந்தி தெரியும் தானே, கொஞ்சம் பெரிய பிரச்சனை 50 1 அப்படி தான் நம்ம கொடுக்குறாங்க. அவைக்கு ஒரு நம்பிக்கையாகவும் அவங்களோட செலவுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது எங்களுக்கு என்ன சொல்கிறோம், அதாவது உங்கள்கிட்ட நாங்கள் வந்து முட்காசு வந்து கொண்டே கொடுக்குறோன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால், யார்கிட்டயாச்சும் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொண்டே அதை கொடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் நான் வந்து இப்போ எனக்கு அனுப்ப சொல்கிறது இல்லை வந்து யார்கிட்டையுமே. அது எனக்கு வேணாம், அப்படியே ஒரு செயற்பாடே வேணான்னு விட்டாச்சு. பிறகு வர ஹெல்ப்புகள் கூட டிரெக்டாக வைக்க போகிற மாதிரி தான் நாங்கள் இப்போதைக்கு வந்து செய்கிறதால, இப்போதைக்குன்னா அது எப்போயுமே அப்படி தான் இருக்கும். ஃப்யூச்சரில் ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து வந்தால் அது அந்த நேரம் பார்ப்போம். வந்து அப்படின்னு செய்யக்கூடாது என்றது வந்து என்ற ஒரு விருப்பம். எனிவே என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிறகு இந்த வீடியோ போட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்து அவங்களுக்கு அப்போ மீட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.